வள்ளியூர் அருகே சித்தூர் தென்கரை மகாராஜேஸ்வரர் கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சாஸ்தா கோவிலில் தேரோட்டம் நடப்பது இங்கு மட்டும்தான் என்பது விசேஷமாகும். தமிழகம் மட்டுமின்றி கேரளாவிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே நம்பியாற்றின் தென்கரையில் சித்தூர் என்ற கிராமம் உள்ளது. இவ்வூரில் சாந்தமே உருவாக சத்தியமே வடிவமாக கொண்டு தென்கரை மகாராஜேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். சாஸ்தா கோவில்களில் மிகவும் பிரசித்தி பெற்றது சித்தூர் தென்கரை மகாராஜேஸ்வரர் கோவிலாகும். தென் மாவட்டங்களில் குடும்ப கோவில் வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிப்பது இக்கோவிலாகும். இக்கோவிலில் நடக்கும் முக்கிய திருவிழாக்களில் பங்குனி மாதம் நடக்கும் உத்திர திருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். பெயருக்கு ஏற்றாற்போல் சித்தூர் சிறிய ஊராக இருந்தாலும் பங்குனி உத்திர திருவிழா நாளில் பக்தர்கள் கூட்டத்தினால் சித்தூர் கிராமமே களை கட்டி காணப்படும். ஆண்டுதோறும் நடக்கும் பங்குனி உத்திர திருவிழா இந்த ஆண்டு கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 11 நாட்கள் நடக்கும் திருவிழாவில் தினமும் காலையில் சுவாமிக்கு அபிஷேக பூஜையும், மதியம் கும்பாபிஷேக தீபாராதனை பூஜையும், இரவில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா வரும் நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. 9ஆம் திருவிழாவான காலை 10:30 மணிக்கு தென்கரை மகாராஜேஸ்வரர் சுவாமி தேரில் எழுந்தருளினார். பின்னர் பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. சாஸ்தா கோவிலில் பக்தர்கள் ஒன்று கூடி தேரை வடம் பிடித்து தேரோட்டம் நடப்பது நெல்லை மாவட்டம் சித்தூர் தென்கரை மகாராஜேஸ்வரர் கோவிலில் மட்டும்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியை காண தமிழகம் மட்டுமின்றி கேரளாவில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.